இந்த உலகம் முழுவதும் ஓர் அமைதியற்ற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்போது படத்தில் நீங்கள் காணும் அந்த 3 யோகிகள் நம்மை எதற்கும் ஒப்பிட முடியாத ஓர் ஆழ்ந்த உள்ளார்ந்த பயணத்திற்குள் அழைத்துச் செல்கிறார்கள். ஏனெனில் இந்த 3 நிலைகளிலும் ஒரு ஆழ்ந்த சின்னம் மறைத்து உள்ளது. ஒன்று, நீரில் மெழுகி தன்னுள் மூழ்கும் யோகி. 2, மரத்தின் கீழ் தியானமாய் அமர்ந்திருக்கும் யோகி. 3, முழு உடலை தலைகீழாக மாற்று நிலத்தில் தலை வைத்துக் கொண்டிருக்கும் யோகி. இந்த 3ஐயும் ஒன்றாக பார்த்தால் இது வெறும் உடல் பயிர் அல்ல, இது ஓர் அமைதியின் பாதை. இது மனித மனதை பரிசுத்தப்படுத்தும் ஓர் மறைநிலை யாத்திரை. இந்த பாட்காஸ்டில் அந்த யாத்திரையை நாம் படிப்படியாக உணரப்போகிறோம். மனிதர்கள் எல்லோரும் வெளியில் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யோகியின் வாழ்க்கை அதற்கு எதிராக நடக்கிறது. வெளியில் தேடுவதற்கு பதிலாக உள்ளே மூழ்கி காணும் செயல்தான் உண்மையான யோகம் என்று இந்த படத்தில் தெரியும் முதல் யோகி சொல்லிக் கொடுக்கிறான். அவன் ஒரு ஏரி அல்லது குளம் போல தோன்றும் நீரில் மார்புவரை நின்று நிற்கிறான். நீர் என்பது மனதின் அடையாளம். மனதில் எண்ணங்கள் அலைப்பாயும். ஆனால் யோகி அந்த நீரில் நின்று கொண்டிருக்கும் போது அவனுடைய முகத்தில் ஒரு அமைதி உள்ளது. இந்த அமைதி இயற்கையிலிருந்து கிடைக்கவில்லை, அது உள்ளிருந்து உருவானது. ஏனெனில் மனிதன் தன்னுடைய உள்ளார்ந்த அலைகளை அடக்காமல் வெளியில் உள்ள நீரின் அமைதியை அனுபவிக்க முடியாது. இந்த நிலையில் நிற்பது வெளியில் மிதக்கும் பொழுதும் உள்ளே மூழ்கும் திறனை வளர்க்கிறது. இந்த காட்சி நமக்கு சொல்வது வாழ்க்கையின் முதல் படி தன்னுள் நுழைதல்தான் என்று. அடுத்த படத்தில் மரம் மனிதருக்கு நிழலாகவும் ஆதரவாகவும் நிற்கிறது. ஆனால் யோகியின் இருப்பு மரத்தின் கீழ் ஒரு சின்னமாக இருக்கிறது. ஏனெனில் மரம் பூமியில் வேரூன்றி நின்றாலும் அது வானத்தை நோக்கி வளர்க்கிறது. ஒரு மனிதனும் அதேபோல் இருக்க வேண்டும். பூமியில் அசைவற்ற அடித்தளத்துடன் வானத்தை நோக்கி உயர்ந்த அறிவை நாட வேண்டும். யோகி மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பது தியானத்தின் 2ஆம் அத்தியாயத்தை காட்டுகிறது. மரத்தின் அமைதி யோகியின் அமைதியே தூண்டுகிறது. காற்று மெதுவாக வீசும்போது இலைகள் அசையும். அந்த ஒலி மனதை தூண்டாமல் நிம்மதியாக ஆழத்தில் தள்ளுகிறது. தியானம் என்பது கண்களை மூடுவதல்ல, அது உண்மையில் இந்த உலகத்தை ஒரு வேறு கோணத்தில் பார்க்க தெரிந்து கொள்வது. தியான நிலைக்கு வரும்போது மனம் வெளியில் ஓடுவதை நிறுத்தி உள்ளே சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால் மற்றவர் மனதை தெளிவுபடுத்துவதற்கு பலகாலம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு யோகிக்கு மரத்தின் கீழ் அமர்வது போதும் சமநிலை நிலை முழுவதும் உருவாகிறது. இந்த சமநிலை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு படி. ஏனெனில் சமநிலை இல்லாத மனம் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளாது. 3வது படத்தில் நீங்கள் காணும் யோகி தலைகீழாக நிற்கிறான். இது வெறும் ஆட்டம் அல்ல, இது முழு உடல் சுழற்சியை மாற்றுவதும் மனதின் ஓட்டத்தை மாற்றுவதும் உயிர் சக்தியின் நகர்வை மாற்றுவதும் ஆகும். மனிதன் எப்போதும் தன் தலையை கொண்டு முடிவுகளை எடுக்கிறான். ஆனால் யோகி தன் தலையை கீழே வைத்ததும் அவனுடைய சிந்தனை அதன் எல்லைக்குள் அடைக்கப்படாமல் விடுபடுகிறது. இதுவே சக்தியின் ஓட்டத்தை தலை முதல் பாதம் வரை மாற்றாமல் பாதம் முதல் தலைவரை மாற்றுவது. இந்த மாற்றமே அவர் உயிர் சக்தியை சேமிக்கவும் அதை மேலே தூக்கவும் உதவுகிறது. இந்த நிலை யோகியின் உள்ளார்ந்த கட்டுப்பாட்டை காட்டுகிறது. ஏனெனில் உடலை இவ்வாறு பிடித்து நிற்பதற்கு மட்டும் அல்ல, அதை நடத்தும் மனத்தையும் முழுக்க முழுக்க கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. மனம் அலைபாயத் தொடங்கினாலே உடலின் சமநிலை குலையும். அதனால் இந்த ஆசனம் மனமும் உடலும் ஒன்றாக ஓர் ஒருங்கிணைந்த கருவியாக மாறுகிறது. இந்த 3 காட்சிகளையும் ஒன்றாக பார்க்கும்போது அவை ஒரு முழு பயணம் போல தெரிகிறது. முதலில் மனத்தை அமைதியாக்குதல், அதன் பின் தியானத்தில் ஆழப்படுத்தல், அதன் பின் சக்தியே தலை முதல் பாதம் வரை மாற்றுதல். இதுவே யோகியின் பாதை. இந்த பாதையில் தவறுகள் இல்லை, ஏனெனில் ஒவ்வொரு நிலையிலும் கற்றல் உண்டு. யோகி நீரில் நிற்கும்போது எண்ணங்களின் மேலே தலை நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்கிறான். மரத்தின் கீழ் அமரும்போது எண்ணங்களை நிறுத்தியுள்ளே பார்க்க கற்றுக்கொள்கிறான். தலைகீழாக நிற்கும்போது எண்ணங்களை உடலின் எல்லைகளிலிருந்து வெளியே தள்ளி உயர்த்த கற்றுக்கொள்கிறான். இந்த பயணம் வெறும் சாதனை அல்ல, இது மனிதனின் உள்ளார்ந்த நிஜத்தை திறக்கிறது. யாராவது இந்த 3 நிலைகளை பார்த்தால் சாதாரண மனிதனுக்கு இது முடியாதது என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் யோகியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி ஒரு நீண்ட பயணத்தில் முதல் படி எளிதானதே என்று. இந்த 3 காட்சிகளில் தெரியும் ஒவ்வொரு நிலையும் நம் உள்ளத்தில் ஒரு கதவை திறக்கிறது. அவை தனித்தனி பாதை போல் தோன்றினாலும் உண்மையில் அவை மனிதன் எப்படி தனது அவஸ்தைகளை கடந்து ஒரு நிலையான அமைதிக்குச் செல்கிறான் என்பதை விளக்குகின்றன. முதலில் நாம் நீரில் நிற்பதை கவனிக்கிறோம். நீர் என்றாலே அது வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே
கண்களுக்கு புலப்படாத அலைகள் இருக்கும். இந்த அலைகள் நம் மனதின் அலைகளைப் போன்றவை. வெளியில் எதுவும் நிகழவில்லை என்று தோன்றினாலும் உள்ளே எண்ணங்களின் பெருக்கம் அடங்காத ஓட்டமாகி மாறிக்கொண்டே இருக்கும் யோகி இந்த நீரில் நிற்கும்போது அவன் உண்மையில் வெளிப்புற அலைகளைக் கட்டுப்படுத்தவில்லை. அவன் அமைதியாக நிற்பதன் மூலம் உள்ளார்ந்த அலைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறான். நீர் அவனை அணைக்கிறது, ஆனால் அதை உடைத்தெறிய அவன் முயலவில்லை. ஏனெனில் சிலந்தி வலையை கைகளால் உடைக்க முயற்சித்தால் அது மேலும் சிக்கிவிடும். அதுபோல் எண்ணங்களை வலுக்கட்டாயமாக தடுத்தால் அவை இன்னும் அதிகமாக எழும். யோகி கற்றுக்கொண்ட ரகசியம் ஒன்றே: நீ களையாமல் நின்றால் எண்ணங்கள் தாமாக அடங்கும். இந்த நிலை மனத்தை அடக்குவதற் கான முதல் படி. அதனால் இந்த காட்சி மனிதன் எதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் திறனுக்கான அடையாளம். நீரில் நிற்கும் யோகி உடலை மட்டும் நிறுத்தவில்லை, எண்ணங்களின் அலையை நிறுத்தி அவற்றை அமைதியாய் கவனிக்கும் நிலையை உருவாக்குகிறான். இரண்டாவது காட்சியில் மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் யோகியின் இருப்பு மிக ஆழமான சின்னம். அதன் அடிப்படையை உணரும்போது நமது உள்ளே மறைந்திருக்கும் பல கதவுகள் திறக்கத் தொடங்குகின்றன. மரம் என்பது புவியையும் ஆகாயத்தையும் இணைக்கும் ஒரு பாலம். அதன் வேர்கள் பூமியின் ஆழத்துக்கு சென்று பிடிகொள்கின்றன, அதன் கிளைகள் வானத்துக்கு விரிகின்றன. இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் தண்டில்தான் யோகியின் மனநிலை. அதேபோல மனம் ஒரு பக்கத்தில் உடலின் உணர்வுகளோடும் மற்றொரு பக்கத்தில் ஆன்மாவின் உயர்ந்த ஒளியோடும் இணைந்திருக்கிறது. மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் யோகி அந்த பாலத்தின் மையத்தில் அமர்ந்திருப்பதைப் போன்றது. அது மனிதன் நடுவில் நிற்கும் நிலையில் சமநிலையை உணர வேண்டும் என்பதை காட்டுகிறது. தியானம் என்பது எண்ணங்களை பிடுங்குவது அல்ல. எண்ணங்கள் பாயும்போது அவற்றோடு பயணம் செய்யாமல் அவற்றை கடந்து செல்லும் திறனே தியானம். யோகியின் கண்கள் பாதி மூடியிருக்கின்றன. அவன் என்னையும் முழுவதுமாகவோ மூடவில்லை. ஏனெனில் தியானத்தின் உண்மையான வடிவம் உலகத்தை மறுப்பதல்ல, அதை சரியான கோணத்தில் பார்க்க கற்றுக்கொள்வதுதான். மரத்தின் மேல் காற்று வீசும்போது இலைகள் மெதுவாக அசையும். அவற்றின் ஒலி தடையாக அல்ல, அது ஓர் ஆசிர்வாதம். காரணம், நம் மனம் மிகவும் ஆழமாக போகும்போது வெளியிலிருந்து வரும் மிக மென்மையான ஒரு ஒலியும் நம்மை தற்போது இருக்கிறோம் என்று நினைவூட்டும். அதுதான் யோகியின் சமநிலை. தியானம் என்பது உலகத்திலிருந்து தப்பித்தல் அல்ல, அது உலகத்தின் நடுவில் இருந்தபடி உள்ளத்தை உயர்த்திக் கொள்வது. இந்த சமநிலை இல்லாமல் எவ்வளவோ ஆழத்தில் செல்ல முயன்றாலும் அது விழுந்துவிடும். யோகியின் அமர்ந்த நிலையே அந்த சமநிலையின் உச்சம். மூன்றாவது காட்சியில் தலைகீழாக நிற்கும் யோகி மனிதனின் சாத்தியத்தின் எல்லையை மீறி நிற்கும் உயிரின் உன்னத சின்னமாக உலாவுகிறது. மனிதனின் உடல் பொதுவாக பூமியை நோக்கி வேறொன்றவும் தலையை மேல் வைத்தும் இயங்குகிறது. ஆனால் யோகி தலைகீழாக நிற்கும்போது அவன் பழக்கமான ஓட்டத்தையும் இயல்பான திசையையும் மாற்றுகிறான். இந்த மாற்றம் உடலுக்கு மட்டும் அல்ல, மனதிற்கும் ஆன்மாவிற்கும் இந்த நிலை சமநிலையின் மிகச் சோதனைக்குரிய வடிவம். உடல் சிறிது கூட அசைந்துவிட்டால் விழுந்துவிடும். மனம் திசை மாறினாலும் தவறு ஏற்படும். ஆனால் உண்மையில் இந்த தலைகீழ் நிலையின் உள்கருத்து மிக ஆழமானது. மனிதன் பொதுவாக தெரிவதை கடந்து செல்லாமல் போகிறான். ஆனால் யோகி இந்த நிலையில் நிற்கும்போது அவன் உலகத்தை தலைகீழாக பார்க்கிறான். அது எல்லா மாயைகளையும் உடைக்கும். நம் பார்வை நம்மை ஏமாற்றும். ஒருவன் கல் என நினைக்கும்போது அது ஒரு மணிக்கல் ஆகலாம். யோகி பார்வையை மாற்றுகிறான். பார்வை மாறும்போது உலகத்தின் உண்மையும் வெளிப்படும். இந்த நிலை உயிர்சக்தியின் ஓட்டத்தை அடியில் இருந்து மேலே தள்ளி முட்டியதென்று அறியாத சக்தி வாயில்கள் திறக்கப்படுவதற்கும் வழிவகுக்கிறது. இதனால் யோகி உள்ளார்ந்த ஒளி துளிர்விடும். அந்த ஒளி உடலில் இருந்து வெளியில் வராது, அது உள்ளே பரவி மனம் முழுவதும் ஒளியாகிறது. இந்த மூன்று காட்சிகளின் ஒருங்கிணைப்பை புரிந்து கொள்ளும்போது மனிதன் எத்தனை பெரிய உள்பயணம் செய்ய முடியும் என்பதை அறிய முடிகிறது. இது ஒரு ரூபக பயணம் அல்ல, யோகியின் சரீர சாதனை மட்டும் அல்ல, இது மனிதன் உள்ளார்ந்த விரிந்த பிரபஞ்சத்துக்குள் செல்வதற்கான சின்னம். யோகி நீரில் நிற்கும்போது அவன் மனத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் அடுக்குகளை சுத்தம் செய்கிறான். மரத்தின் கீழ் அமரும்போது மனத்தின் அமைதியான பகுதியே விழித்தெடுத்து ஒரு நிலையான இருப்பை உருவாக்குகிறான். தலைகீழாக நிற்கும்போது மனத்தின் உச்சத்தில் இருக்கும் மறைந்திருக்கும் சக்தியை இயக்குகிறான். இந்த மூன்று நிலையங்களும் மனிதனின் உள் மூன்று கதவுகளை குறிக்கின்றன. ஒன்று, அவனது மன அழுக்குகளை நீக்கும் கதவு. 2, அவனது உள்ளார்ந்த அமைதியை திறக்கும் கதவு. 3, அவனது உயிர் சக்தியை உயர்த்தும் கதவு. இவை மூன்றும் ஒன்றாக சேர்ந்தபோதுதான் மனிதன் முழுமையடைகிறான். மனித வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில்
ஒவ்வொரு தருணமும் ஒரு கல்லறி போல் நம்மை புதிய உணர்வுகளும் புதிய அனுபவங்களும் நோக்கி இட்டுச் செல்லும். நம் உள்ளத்தின் மிக ஆழத்தில் ஒரு ஒளி தங்கியுள்ளது. அந்த ஒளி எப்போதும் நம்மை அழைக்கிறது. அதனை உணர்வதற்கான பாதையே தியானம் எனப்படும் ஆன்மீக உயர்வு. இந்த பாதை சாதாரணமாக தோன்றினாலும் அதன் உண்மை பரிமாணம் மிக ஆழமானது. ஒரு மனிதன் தனது மனதை வெளியில் உள்ள குழப்பங்களில் இருந்து திரும்ப இன்வர்ட் ஆகஸ்டு தன் உள்ளத்திற்குள் நுழையும் போது ஒரு புதிய உலகம் திறக்கிறது. அந்த உலகம் நம் மெய்ஞான புலன்கள் விழிக்கும் உலகம். இந்த விழிப்பு திடீரென்று நிகழாது. அது படிப்படியாக உள்மனத்தின் கதவை திறக்கும். அந்த திறப்பின் ஆரம்பத்திலே ஒரு அமைதி நம்மை சுற்றி வருகிறது. அந்த அமைதி நம் மூச்சின் இடைவெளியில் ஒளிந்து கிடக்கிறது. நாம் ஆழமாக மூச்சை இழுத்துவிடும்போது அந்த சுவாசத்தின் மென்மையான அதிர்வுகள் நம் நரம்புகளுக்குள் ஒரு மெதுவான சிந்தனை ஓட்டத்தை உருவாக்கின்றன. அந்த ஓட்டம் நம் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் நெகிழச் செய்கிறது. அந்த நெகிழ்வில் நம் உணர்வுகள் மாறுகின்றன. அந்த மாற்றத்தில் நம் மனம் மெதுவாக வெளிப்புற உலகின் ஒலிகளில் இருந்து நம்மை பிரிக்கிறது. இந்த பிரிதல் ஒரு தனிமை அல்ல, அது ஒரு உள் இணைப்பு. உள்ளத்தில் ஒரு அமைதியான வெளி திறக்கிறது. அதில் நம்முடைய கடந்த கால நினைவுகள், நம் கனவுகள், நம் ஆசைகள் எல்லாமும் மெல்ல கரைந்து விடுகின்றன. அந்த கரைத்தலின் இடையே நம் உண்மை அகம் மேலெழத் தொடங்குகிறது. இந்த அகமே நம் உண்மையான வடிவம். அது எந்த உருவும் இல்லாதது, எந்த பெயரும் இல்லாதது, எந்த எல்லைகளும் இல்லாதது. இந்த நிலையில்தான் பல யோகிகள் தங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் உச்சத்தை கண்டார்கள். அந்த உச்சம் வெளிப்புற சாதனைகளால் கிடைப்பதில்லை, மாறாக உள் பயணத்தின் ஆழத்தால் கிடைக்கும். அந்த உள் பயணம் அமைதியின் தொடக்கம் போன்றது, ஆனால் அதன் முடிவு ஒரு பிரபஞ்ச விரிவாக்கம். அந்த விரிவாக்கத்தில் நம் சிந்தனை பரவுகிறது. அந்த பரவலில் நம் மனதிற்கு முன்பு இல்லாத ஒளி படரத் தொடங்குகிறது. இந்த ஒளியே ஞானத்தின் கருவூலம். இந்த ஒளியே நம்மை வழிநடத்தும் உள்குரல். அது எந்த மொழியிலும் பேசாது, அது எந்த வார்த்தையையும் பயன்படுத்தாது, ஆனால் அது நம்மை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. இந்த மாற்றம் நம்முள் நடைபெறும் மிக வலிமையான புரட்சியாக மாறுகிறது. அந்த புரட்சியில் நாம் அறியாத உண்மைகள் வெளிப்படத் தொடங்குகின்றன. மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரை ஒரு பயணம் என்றால், இந்த உள் பயணம் அந்த வாழ்க்கையின் உயிரும் மூச்சும். அந்த பயணத்தில் நம் உணர்வுகள் ஒரு ஆற்றாக ஓடுகின்றன. அது சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் மெதுவாகவும் பாயலாம், ஆனால் அதன் திசை எப்போது ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இன்வர்ட், அதாவது உள்ளார்ந்த ஒளி நோக்கி பாய வேண்டும். இந்த உள்ளார்ந்த ஒளி நம்மை வாழ்க்கையின் ஒவ்வொரு சவால்களையும் புதிய பார்வையுடன் அணுக செய்யும். அந்த பார்வையில் நாம் எந்த நிகழ்வையும் ஒரு பிரச்சனை என்றல்ல, ஒரு பாடம் என்றே காணத் தொடங்குகிறோம். ஒரு ஆன்மீக அர்த்தமான பயணம் என்றே உணர்கிறோம். ஒரு யோகி சாப்பிடும் உணவு கூட தியானமாக மாறும். அவர் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஜெபமாக மாறும். அவர் நடக்கும் ஒவ்வொரு படியும் ஒரு உள் வணக்கமாக மாறும். இந்த மாற்றமே தியானத்தின் சக்தி. இந்த சக்தியே நமக்குள் உருவாக்க ஒரே வழி உள் கவனத்தை நிலைநிறுத்துதல். அந்த கவனம் நம் மனதை ஒரு குழந்தையைப் போல மெதுவாக கட்டுப்படுத்துகிறது. குழந்தை ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் அது ஒரு தாயின் கையை தொட்டவுடன் நின்றுவிடும். அதுபோல நம் மனமும் வெளியில் ஓடி ஓடி சோர்ந்துவிடும், ஆனால் அது தியானத்தின் தாய்கையில் தொட்டவுடனே அமைதியாகிவிடும். இந்த அமைதியின் ஆழம் எந்த உலகிலான அனுபவத்தாலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகும். இந்த அனுபவத்தை உணர்ந்தவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை தானாகவே தோன்றும். அந்த புன்னகை உலகிற்கு தெரியாது, ஆனால் அவர்களின் உள்ளத்திற்குள் ஒரு சாந்தி நதியாக ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த 3 யோக நிலைகளின் அடிப்படையில் மனிதன் உள்ளார்ந்த பரிணாமம் எப்படி நடைபெறுகிறது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையை முற்றிலும் வேறு கோணத்தில் பார்க்கத் தொடங்குவோம். முதலாவது, நிலையான நீரில் நிற்கும் யோகி நமக்கு முதல் பாடத்தை கற்றுத்தருகிறான். இந்த உலகின் அலைகளில் மூழ்காமல் அவற்றின் நடுவில் நிமிர்ந்து நிற்கும் திறனே ஆன்மீகத்தின் ஆரம்பம். வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் ஒருவர் அதற்குள் முழுகாமல் நிலையான மனநிலையுடன் நின்றால் பிரச்சினை அவனை விழுங்க முடியாது. நீரில் நிற்கும் யோகி தனது உடலை அசைக்காமல் அமைதியாக வைத்திருக்கிறான், ஆனால் அவன் உள்ளே என்ன நடக்கிறது அதுதான் முக்கியம். அவன் மனம் ஒரு பாரத்தை விடுவிப்பது போல் மெல்லச் சிதறுகிறது. எண்ணங்களின் அடுக்குகள் மெதுவாக உதறத் தொடங்குகின்றன. மனிதன் பொதுவாக அலைகளால் அசைந்து போகிறான், ஆனால் யோகி அலைகள் தன்னை தட்டினாலும் அமைதியாயிருக்க கற்றுக்கொள்கிறான். இதுதான்
மன கட்டுப்பாட்டின் முதல் படி, ஏனெனில் மனம் அமைதியாகும் போதுதான் உண்மையான உள்ளுணர்வு பிறக்கிறது. இரண்டாவது, நிலையான மரத்தின் கீழ் தியானத்தில் அமர்ந்திருக்கும் யோகி மனிதனின் உள்ளார்ந்த ஆழ்நிலை பற்றி கற்றுக் கொடுக்கிறான். யோகி மரத்தின் கீழ் அமைதியாக அமரும்போது அவன் தன்னுடைய இரண்டாம் கரையை தொடுகிறான். அது மனத்தின் உள் அடுக்கு. இந்த மன அடுக்கு வெளிப்புற உலகின் சத்தம் எட்டாத இடம். யோகி மூச்சை கவனிக்கிறான். மூச்சு மெதுவாக அமைதியாக மாறுகிறது. மூச்சு அமைதியாகும்போது மனமும் அமைதியாகிறது. மனிதன் தனது தினசரி வாழ்வில் மூச்சின் சக்தியை அறியாமல் அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் யோகி மூச்சை தன் ஆதாரமாக மாற்றுகிறான். மூச்சு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான பாலம். அதனால்தான் தியானம் செய்யும்போது மூச்சு மிக முக்கியமாய் கருதப்படுகிறது. இந்த தியான நிலையில் ஒன்றே நாம் மறக்கக்கூடாத மரம் என்பது பூமியில் வேரூன்றி நின்றாலும் அது வானத்தை நோக்கி விரிகிறது. அதுபோல மனிதனும் தன் வேர்களை மேம்படுத்தி தன் மனத்தை வானத்தை நோக்கிய முன்னேற்றத்துக்கு உயர்த்த வேண்டும். யோகி மரத்தின் கீழ் அமரும்போது இந்த இரண்டு திசைகளின் சமநிலையை உணர்கிறான். மூன்றாவது, நிலையான தலைகீழாக நிற்கும் யோகி மனிதன் தனது எல்லைகளை மீற முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறான். மனிதனின் சக்தி உள்வாழ்வில் அடங்கி கிடக்கிறது. ஆனால் மனிதன் வெளிப்புறத்தில் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தால் அந்த சக்தி வெளிப்படாது. தலைகீழாக நிற்கும் யோகி இந்த சக்தியை எழுப்புகிறான். உடலின் இயல்பான திசையை மாற்றும் போது உடலின் சக்தி வாசல்கள் மாறத் தொடங்குகின்றன. உடலின் கீழே அடங்கி கிடக்கும் உயிர் சக்தி மேலே நோக்கி நகர்ந்தால் மனம் விரியும். இந்த விரிவான மனமே ஆன்மனை அணுகுகிறது. இந்த நிலையிலுள்ள யோகியின் மனம் மிகவும் தெளிவாயிருக்கும். ஏனெனில் இந்த ஆசனத்தை செய்ய மனம் முழுவதும் ஒருமைப்பட வேண்டும். உடல் திசை மாறினாலும் மனம் தடுமாறக்கூடாது. இதுவே மனம் உடல் இணைந்த நிலை. மனிதன் இந்த நிலையில் அடையும்போது அவன் உலகே ஒரு வேறு வடிவில் காண்கிறான். அவனது பார்வையில் இருந்த மாயைகள் கலைந்து நிஜம் வெளிப்படுகிறது. இந்த மூன்று நிலைகளும் சேர்ந்து ஒரு பெரிய ஆன்மீக கதையை சொல்லுகின்றன. யோகியின் பயணம் வெளியில் அல்ல, அது உள்ளேதான். முதல் நிலை அலைகளை அடக்குவது, இரண்டாம் நிலை அமைதியில் ஆழுவது, மூன்றாம் நிலை உள்ளார்ந்த சக்தியை எழுப்புவது. இந்த மூன்று படிகளும் மனித மனத்தின் மூன்று திறவுகோல்கள். மனத்தை சுத்தப்படுத்துதல், மனத்தை நிலைப்படுத்துதல், மனத்தை உயர்த்துதல். இந்த செயல் யாருக்காகவும் அல்ல, அது மனிதனின் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றாகும். யோகி இந்த இயல்பை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான். இந்த மூன்று நிலைகளின் பிணைப்பு நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றே. மனிதன் தன் உள்ளத்தில் எத்தனை சக்தி கொண்டவன் என்பதை அவன் அறியவில்லை. அவன் தன்னையே முழுமையாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கை எந்த திசையில் சென்றாலும் அமைதி அவனோடு சேர்ந்து பயணிக்கும். இந்த யோகத்தின் பாதை மனிதனை மாற்றுவதில்லை, அது மனிதனை அவனது உண்மையான ரூபத்தில் மீண்டும் விழித்தெழச் செய்கிறது. உலகில் எத்தனை குருக்கள் வந்தாலும் சொல்லும் செய்தி ஒன்றுதான். ஒவ்வொரு மனிதனின் உள்ளே ஒரு வெளிச்சம் உள்ளது. அதை தொட்டால் எல்லா இருட்டும் அகலும். யோகி இந்த ஒளியை தொடுவதற்கான பாதையை காட்டுகிறான். அவன் செய்யும் ஆசனங்கள் வெளிப்புற சாதனைகள் அல்ல, அவை உள்ளார்ந்த கதவுகளை திறக்கும் திறவுகோல்கள். யோகியின் இந்த மூன்று நிலைகளும் வெளிப்புறத்தில் எளிமையாக தோன்றினாலும் அவற்றின் உள்ளார்ந்த தாக்கம் மனிதன் தனது மூன்றாவது கண் எனப்படும் உள் விழிப்புணர்வை திறக்கச் செய்கிறது. முதல் நிலையான நீரில் நிற்கும் யோகி சிந்தனையின் அலைகளை அடக்கும் போது மனத்தின் மேற்பரப்பு சுத்தமாகி வெளிப்படையாகிறது. இந்த வெளிப்படையான மேற்பரப்பில்தான் மனிதன் தன் உணர்வுகளை பார்க்க துவங்குகிறான். பொதுவாக ஒரு மனிதன் தனது உணர்ச்சிகளை எப்படி அனுபவிக்கிறான் என்றால் அவன் உணர்ச்சியில் அடித்துப் போகிறான். ஆனால் யோகி அவற்றை வெளிப்புறத்தில் இருந்து கவனிக்கிறான். இதுதான் உணர்ச்சி கட்டுப்பாட்டின் முதல் படி. நீரின் குளிர்ச்சியும் தண்ணீரின் சுமையும் உடலை தொடினாலும் மனதை சிதைக்க முடியாது. இந்த பயிற்சி அவனை உணர்ச்சியின் அடிமையிலிருந்து விடுவிக்கிறது. இந்த நிலையில் இருப்பவருக்கு கோபம், சோகம், ஏமாற்றம் போல உள்ளே எழும் அலைகள் தடையாக இல்லை, அவை ஒரு காட்சியாய் மாறுகின்றன. யோகி லேசான அலைகளைத் தொடாத ஒரு தாமரை பூவாக தன்னை உணர்கிறான். அதுதான் இந்த நிலையின் மறைபொருள். இரண்டாவது, நிலையான மரத்தின் கீழ் அமர்ந்து தியானிக்கும் யோகி மனத்தின் ஆழ்ந்த மூச்சை கவனிக்கிறான். மூச்சு என்பது ஒரு சாதாரண உயிர் செயல்பாடு அல்ல, அது உயிரோடும் பிரபஞ்சத்தோடும் இருக்கின்ற மிக நெருங்கிய தொடர்பின் சுவர். மனம் பாயும் போது மூச்சு வேகமாகிறது, மனம் அமைதியாகும் போது மூச்சு மெதுவாகிறது. இதனால் யோகி மூச்சை மனத்தின் திசையை மாற்றும் கருவியாக பயன்படுத்துகிறான். மூச்சு உள்ளே செல்கையில் உடலில் நெரிசலை நீக்குகிறது. மூச்சு வெளியேறும் போது மனத்தில் பிடிபட்டு கிடக்கும் எண்ணங்களை கழுவுகிறது. இந்த செயல்பாடு
ஆழமாக நடந்து கொண்டே இருக்கும்போது யோகி தன் உடல் எல்லைகளை தாண்டி உள்ளே பறந்து கிடக்கும் ஓர் பரந்த அமைதியை அனுபவிக்கிறான். இந்த அமைதி பலருக்கு தெரியாத ஒரு பரப்பு. அது ஒரு பரந்த நீல வானம் போல மனத்தின் உள்ளே விரிகிறது. யாரிடமும் ஏதும் பேச வேண்டியதில்லை, எந்த சிந்தனையும் அடக்க வேண்டியதில்லை. அந்த இயல்பான அமைதியே தியானத்தின் உண்மையான வடிவம். இந்த நிலையில் மனிதன் தன்னை உலகின் சத்தத்திலிருந்து பிரித்துக் கொள்வதில்லை. ஆனால் சத்தம் அவனிடம் புக மாட்டாது. மனத்தின் கதவு அவன் கட்டுப்பாட்டில் இருக்கும். மூன்றாவது நிலையான தலைகீழ் நிலை மனிதனின் உடலையும் மனத்தையும் பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் இணைக்கும் மிக ஆழ்ந்த நிலை. பொதுவாக மனிதன் உலகத்தை ஒன்றே ஒரு பார்வையில் மட்டுமே பார்க்கிறான். தலைகீழ் நிலையில் நிற்கும்போது அவனது கண்களுக்கு முன் இருந்த எல்லா பழக்கப்பட்ட வடிவங்களும் மாறுகின்றன. மனிதன் பார்க்கும் திசை மாறும்போது அவன் சிந்திக்கும் விதமும் மாறுகின்றது. யோகி தலைகீழாக நிற்கும்போது அவன் உடலில் அடங்கிக் கிடக்கும் கனத்த சக்தி மேலே நோக்கி நகரத் தொடங்குகிறது. இது வெறும் இரத்த ஓட்டம் மாற்றம் அல்ல, இது உயிரின் ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றம். இந்த மேலோட்ட பயணத்தில் யோகி மூன்றாவது கண் எனப்படும் ஆத்ம சக்தி மையத்தை தொடுகிறான். இது சிந்தனைக்கு புறம்பான ஒரு நிலை. இந்த நிலையில் உடல் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுகிறது. மனம் முழுவதும் வெளிச்சமாகிறது. இந்த வெளிச்சம் கண்களால் பார்க்க முடியாத வெளிச்சம். அது உள்ளே பரவும் போது தன்னையும் உலகையும் ஒரே ஒளியாக பார்க்க முடியும். இந்த நிலையில் யோகி பிரபஞ்சத்துடனான ஒன்றிப்பை உணர்கிறான். இந்த மூன்று நிலைகளும் மனிதனின் ஆன்மீக பரிணாமத்தின் மூன்று தளங்களை உருவாக்குகின்றன. முதல் தளம் மனதை சுத்தப்படுத்துவது, இரண்டாம் தளம் மனத்தை விரிவுபடுத்துவது, மூன்றாம் தளம் மனத்தை ஒளியாக மாற்றுவது. இந்த மூன்று தளங்களும் ஒன்றில்லாமல் மற்றொன்று முழுமையடையாது. மனத்தை சுத்தப்படுத்தாமல் தியானத்தில் ஆழுவது சாத்தியமில்லை. மனத்தை விரிவுபடுத்தாமல் உயிர்சக்தியை உயர்த்துவது சாத்தியமில்லை. இதனால் யோகியின் பயணம் மெல்ல மெல்ல சீராகவும் கோடிட்ட பாதையாகவும் இருக்கும். மனிதனின் உள் வளர்ச்சி திடீரென்று நிகழக்கூடாது. அது விதை போல வளர வேண்டும். விதை முளைக்கும்போது அதை பார்க்க முடியாது. அது வேரில் வலிமையை உருவாக்கிக் கொள்கிறது. வேர்கள் வலுவாகிய பின்பே அது தண்டு கிளைகளாக விரியும். யோகியின் பயணம் அவ்விதையின் வளர்ச்சியை போன்றது. அவன் சத்தத்திலிருந்து அமைதிக்குள் செல்கிறான். அவன் அமைதியிலிருந்து ஒளிக்குள் செல்கிறான். அவன் ஒளியிலிருந்து பரந்த விழிப்புணர்வு கொள்கிறது. இந்த விழிப்புணர்வே அவனை யோகியாக மாற்றுகிறது. யோகியின் உடல் மன ஆன்ம ஒன்றுபட்ட இந்த நிலையை அறிந்தபின் ஒரு உண்மை புரிகிறது. யோகத்தின் உண்மை வெளிப்புறத்தில் இல்லை, அது உள்ளேதான். மனிதன் தன் உள்ளத்தை பார்க்காமல் வெளியில் ஓடிக்கொண்டால் வெளியில் எதுவும் தீர்வு தராது. யோகி நமக்கு சொல்லுவது ஒரு எளிய உண்மை. வாழ்க்கையை மாற்ற வேண்டுமெனில் முதலில் மனதை மாற்ற வேண்டும். மனத்தை மாற்ற வேண்டுமெனில் முதலில் மனத்தை விழித்தெழச் செய்ய வேண்டும். விழிப்புணர்வு வந்தால்தான் மனிதன் தன் வாழ்வியல் உண்மையை உணரக் கற்றுக்கொள்கிறான். அவன் வாழ்வை பெறச் சொல்லும் வழியில் வதில்லை, அவன் வாழ்வை தனது உள்ளுணர்வின் வழிகாட்டுதலால் நடத்துகிறான். இதுதான் யோகத்தின் உண்மை நோக்கம். யோகியின் இந்த மூன்று நிலைகளையும் ஆழமாக பார்ப்பதற்கு நாம் மனதில் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் உள்ளே மூன்று முக்கிய சக்தி வட்டங்கள் செயல்படுகின்றன. முதல் வட்டம் அவனது அடிப்படை சக்தி, இரண்டாவது வட்டம் அவனது மனசக்தி, மூன்றாவது வட்டம் அவனது ஆன்ம சக்தி. இந்த மூன்று வட்டங்களும் சமநிலையில் இருக்கும்போது மனிதன் முழுமை பெறுகிறான். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த மூன்று வட்டங்களும் சமநிலையில்லாமல் சிதறிக் கிடக்கின்றன. இதனால் வாழ்க்கை ஒரு பயணம் அல்ல, ஒரு போராட்டமாக மாறுகிறது. யோகி இந்த சமநிலையை மீண்டும் பெற்றுக்கொள்ள மூன்று நிலைகளிலும் பயிற்சி செய்கிறான். முதலாவது நிலையான நீரில் நிற்கும் யோகியின் செயல் மனிதனின் அடிப்படை சக்தியை சீராக்குகிறது. ஈர்ப்பு சக்தி உடலின் ஒவ்வொரு அணுவையும் பாதிக்கிறது. இந்த ஈர்ப்பு சக்தி மனத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஒரு மனிதன் கோபம் கூடும்போது மூச்சு வேகமாகிறது, உடல் சூடாகிறது. இதெல்லாம் ஈர்ப்பு தன்மை அதிகரிப்பின் விளைவு. யோகி நீரில் நிற்கும்போது உடலின் வெப்பநிலை சமநிலையாகி கண்கள் கவனத்தால் நிலையாகின்றன. கால்கள் தண்ணீரில் ஆழமாக நின்று உடலின் முழு நிறையையும் தாங்குகின்றன. தண்ணீரின் இறுக்கமான அழுத்தம் உடலின் மேற்பரப்பில் அசைவுகளை தடுக்கும். இதனால் உடல் உள்ளே அமைதியாக வேரூன்றி நிற்கிறது. இந்த நிலை மனிதனின் அடிப்படை வேரை வலுப்படுத்துகிறது. மனம் வேரில் இருந்து இயக்கம் பெற்று வெளியில் பாய்வது குறைகின்றது. இதுதான் தன்னடக்கத்தின் முதல் வடிவம். யோகி இந்த நிலையால் தன்னுடைய உள்வேரை சுத்தப்படுத்தி வலுவாக்குகிறான். இரண்டாவது நிலையான மரத்தின் கீழ் அமர்ந்து தியானிக்கும் யோகி மனவட்டத்தை சீராக்குகிறான்.
மரத்தின் வேர் பூமியில் உள்ள போல அவனது மனவேரும் உள்ளே நிலையாக வேருண்டிக் கொள்ள வேண்டும். மரத்தின் கிளைகள் பறந்து விரியும் பொழுது அது நிழல் தரும். மனிதனும் மனத்தை விரிவுபடுத்தும் போது வெளிப்புற உலகத்தை அன்போடு அணுக முடியும். இந்த நிலையில் யோகி உள்ளார்ந்த உணர்வுகளை கவனிக்கத் தொடங்குகிறான். அவனுக்குள் எழும் எண்ணங்கள் மரத்தின் இலை போல காற்றில் அசைந்து பறந்து விடுகின்றன. அவன் அவற்றை வலுக்கட்டாயமாக அடக்குவதில்லை. எண்ணம் வரட்டும், அது காற்றில் அசைந்து பறக்கட்டும் என்று அவன் மனத்தை அனுமதிக்கிறான். இதுதான் தியானத்தின் அசாதாரண சக்தி. மனத்தை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சீராக வைக்கிறான். இதற்காக அவன் செய்யும் செயல் ஒன்றே, மூச்சை கவனிப்பது. மூச்சு உள்ளே வரும்போது சக்தி நுழைகிறது, மூச்சு வெளியேறும்போது மனத்தில் இருந்த குற்ற உணர்வுகள் சிதறுகின்றன. இந்த நிலையின் சக்தி எதுவெனில், மனிதன் தனது மனத்தை இப்போது தன்னுடைய சேவைக்குப் பயன்படுத்த முடிகிறது. பொதுவாக மனிதர்கள் மனத்தின் அடிமை. யோகி மனத்தை தன் நண்பனாக்குகிறான். மனம் அமைதியானால் உடல் இயல்பாக அமைதியாகிவிடும். இந்த தியான நிலையில்தான் யோகி உள்ளே மறைந்து கிடக்கும் ஆழ்மன கதவுகளை திறக்கத் தொடங்குகிறான். மூன்றாவது, நிலையான தலைகீழ் ஆசனம் மனிதனின் ஆன்ம வட்டத்தை திறக்கிறது. இந்த நிலையின் உள்பொருள் மிக ஆழமானது. மனிதன் பொதுவாக தலையை மேலே வைத்தும் கால்களை கீழே வைத்தும் நிற்பான். இது உடலின் இயல்பு. ஆனால் அதன் மூலம் உயிர்சக்தி சரியான முறையில் மேலே செல்லவில்லை. யோகி தலையை கீழே வைத்து கால்களை மேலே கொண்டு செல்லும் போது உடலின் உயிர் சக்தி ஓட்டம் திசை மாறுகிறது. அடிப்பகுதியில் அடங்கிக் கிடக்கும் மந்த சக்தி தலைநோக்கி எழுகிறது. இது உடலின் சக்தி மையத்தை திறக்கிறது. புருவங்களுக்கிடையே உள்ள சக்தி மையம் டாவது கணி எனப்படுகிறது. இந்த சக்தி மையம் சுத்தமாகும் போது மனிதன் பார்வை மாறுகிறது. அவன் உலகத்தை மேலோட்டமாக மட்டுமல்ல உள்ளார்ந்த அடர்த்தியோடு காண்கிறான். இந்த நிலையில் யோகியின் பயிற்சி மிக ஆழமாகிறது. அவன் காற்றின் ஒலியும் தரையின் இதழும் பிரபஞ்சத்தின் துடிப்பும் உள்ளே உணர முடிகிறது. உடல் நிலையாக இருந்தாலும் உள்ளே துடிக்கும் உயிர் சக்தி அவனுக்கு பிரபஞ்சத்தின் திரை மறைவை கிழித்து காட்டுகிறது. இந்த நிலையில் மனிதன் அன்றாட சிந்தனைகளின் வரம்பை மீறுகிறான். அவனது எண்ணம் ஒளியாக மாறுகிறது. அவன் தன்னையும் உலகையும் பிரித்துப் பார்க்காமல் ஒன்றாக உணர்கிறான். இந்த மூன்று நிலைகளும் சேர்ந்து மனிதன் தனது உள்ளார்ந்த பயணத்தை நிறைவு செய்கின்றன. அவை ஒரு சாதாரண யோக ஆசனங்களின் தொடர்ச்சி அல்ல. அவை மனிதன் தனது உள்ளார்ந்த இயல்பிற்கு திரும்பிச் செல்லும் பாதை. யோகி இந்த பாதையை பின்பற்றும் போது அவன் நிழல் போல வந்த சோகம், கோபம், பயம் எல்லாவற்றையும் தாண்டி நிஜத்தின் ஒளிக்குள் நுழைகிறான். வாழ்க்கையில் எதுவும் நிலையானது கிடையாது. ஆனால் மன அமைதி மட்டும் நிலையானதாகும். யோகி இந்த நிலையான அமைதியை அடைவதற்காக உடலின் எல்லைகளைத் தாண்டி தன் உள்ளத்தை தேடுகிறான். அவன் உடலின் கட்டுப் பாட்டைத் தாண்டி மனத்தின் அமைதியை தொடுகிறான். மன அமைதியை தாண்டி ஆன்ம ஒளியைக் காண்கிறான். இந்த ஒளி மனிதனின் உண்மையான முகம். அதுவே நம் உள்ளார்ந்த வடிவம். அந்த வடிவம் ஒருமுறை விழித்தெழுந்தால் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அர்த்தத்துடன் வெளிப்படும். இந்த நீண்ட ஆன்மீக பயணத்தின் இறுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், மனிதன் வெளியுலகில் தேடிக்கொண்டிருக்கும் சக்தி, அமைதி, உண்மை அனைத்தும் அவனுடைய உள்ளிலேயே இருக்கிறது. அந்த உள்ளத்தை நோக்கிய பயணமே யோகமும் தியானமும் ஆகும். இந்த பயணம் எதையும் புறக்கணிப்பதல்ல, அது அனைத்தையும் சரியான கோணத்தில் உணர்வதற்கான திறனை வளர்க்கும் ஒரு செயல்முறை. வாழ்க்கை எப்போதும் சவால்களுடன் நிறைந்திருக்கலாம். ஆனால் அவை நம்மை உடைக்க அல்ல, நம்மை உளரீதியாக வலிமைப்படுத்ததான் வருகின்றன. அந்த வலிமை நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த வலிமை வெளியில் இருந்து வராது. அது தியானத்தின் அமைதியிலிருந்து வரும், எளிய மூச்சின் ஓட்டத்திலிருந்து வரும், நம் உள்ளமுறுக்கும் மென்மையான மோனத்திலிருந்து வரும். உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் நம் உள்ளம் அமைதியாக இருந்தால் நாம் எந்த புயலையும் எதிர்கொள்ள முடியும், எந்த சுமையையும் தாங்க முடியும், எந்த பாதையிலும் திசையை இழக்காமல் செல்ல முடியும். இந்த அமைதியே நம் வாழ்க்கையை ஒளி நோக்கி இட்டுச் செல்லும், நம் பயணத்தை அர்த்தமிக்கதாக்கும். ஒரு ஆன்மீக பயணம் முடிவடைவதில்லை, அது எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம், ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய விழிப்பு, ஒவ்வொரு எண்ணமும் ஒரு புதிய சுத்திகரிப்பு. இந்த பாட்காஸ்டின் முடிவில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டியது ஒன்று மட்டும். உள்ளத்தை கேளுங்கள், உள்ளத்தை பார்க்குங்கள், உள்ளத்தை உணருங்கள். அங்கேதான் உங்கள் உண்மை, அங்கேதான் உங்கள் அமைதி, அங்கேதான் உங்கள் ஒளி. நாம் அனைவரும் அந்த ஒளியை அடையும் வரை பயணம் தொடர்கிறது. அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் தியானம் நம் நண்பனாகவும்
யோகம் நம் வழிகாட்டியாகவும் இருக்கும். இந்த ஆன்மீக பயணத்தில் உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கட்டும். உங்கள் மூச்சில் தெய்வீக தொனி ஒலிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும்.